நீலகிரி மர்தன் மலைகளின் மறைமுக அற்புதம். நீலகிரி மலைகள் தன்னகத்தே வைத்திருக்கும் அரிய மர்மம். நீலகிரி மர்தன் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் ஒரே வகை மர்தன் ஆகும். அதனுடைய அழகான தோற்றமும் உயிர் தொடர்பின் தனித்தன்மையும் விலங்கியல் ஆர்வலர்களை ஈர்க்கும். உதகையின் குளிர்ச்சியான காடு பகுதியில் ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் நீலகிரி மலைகளின் ஆழமான பசுமை பகுதியை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவனது தேடல் நீலகிரி மர்தன். இது குறித்து பல கதைகள் இருந்தாலும் சிலரே இதனை நேரில் பார்த்த அனுபவம் கொண்டிருந்தனர். ஒரு மழை நிறைந்த காலை, மெல்லிய காற்றுடன், மரம் ஒன்றின் கிளையில் மஞ்சள் நிற கழுத்துடன் கூடிய மெல்லிய நிழல் தோன்றியது. துரிதமாக அங்கு சென்ற ராஜ் தனது தொலைநோக்கி கண்ணாடியின் வழியாக நீலகிரி மர்தனை தன் வாழ்க்கையில் முதலாக பார்த்தார். தோற்றம் மற்றும் தனித்தன்மை. உடல் அமைப்பு நீண்ட மற்றும் நெகிழ்வான உடல், கருப்புதங்க நிறங்களின் கலவையுடன். தலையசை கூரிய காதுகளும் கூர்மையான கூரிய மூக்கும். வாழ்க்கை முறை அதிகமாக மரங்களின் மேலே சுறுசுறுப்பாக இயங்கும். சிறிய உயிரினங்கள், பழங்கள் மற்றும் பூச்சிகளை உணவாக உண்டு கொள்ளும். குரல் அதனுடைய கூவல் மிகவும் செறிவாகவும் பரப்பில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கும். அதன் வாழ்விடம் நீலகிரி மர்தன் தமிழகத்தின் நீலகிரி மற்றும் அடுத்தபடியான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் ஒரு புவியியல் அற்புதம். ஆனால் இதன் வாழ்விடம் ஆபத்தில் உள்ளது. காடுகளின் குறைவு, மனிதனின் பேச்சு முறை மாற்றம், வேட்டையாடும் கலாச்சாரம், பாதுகாப்பு முயற்சிகள். ராஜ் நீலகிரி மர்தனை மீட்டெடுக்க தனித்திட்டங்களை ஆரம்பித்தார். நீலகிரி பகுதிகளில் உள்ள இயற்கை காப்பகங்களை உருவாக்கல், விலங்குகள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கிராமங்களில் நடத்தல், மக்களுக்கு தகவல் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் மர்தனின் முக்கியத்துவத்தை விளக்கம். முடிவில் கடுமையான முயற்சிகளின் பிறகு நீலகிரி மலைகளின் குறிப்பிட்ட பகுதிகளில் மர்தன் மீண்டும் காணப்பட்டதாக தகவல்கள் வந்தன. இது ராஜ் மற்றும் அவரது குழுவின் முயற்சிக்கு கிடைத்த முக்கிய வெற்றியாக இருந்தது. சிந்தனை. நீலகிரி மர்தன் என்பது காட்டு வாழ்க்கையின் ஓர் அற்புத பொக்கிஷம். இதைப்போல ஒவ்வொரு அரிய உயிரினத்தையும் காப்பது மனிதனின் ஒட்டுமொத்த பொறுப்பு. அரிய உயிரினங்களை காப்போம், இயற்கையின் அழகை மீட்டெடுப்போம்.